ஓம் சாய்ராம். நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் அன்பு பிள்ளையே, உன் கர்மாவில் இருந்து விடுதலை பெற வேண்டுமா? முதலில் கர்மா எதனால் வருகின்றது? அதற்கு காரணகர்த்தா யார்? இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்றாய்? நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாகவும் உருவெடுக்கும். அதில் வரும் நல்லது தீயது நீயே அனுபவிக்கின்றாய். இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களின் செயற்பாடுகளே. இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முத்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டும். நீயே அனுபவிக்கின்றாய். இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களின் செயற்பாடுகளே. இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முத்தியடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா? முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை தூய வழியில் நடத்தி செல்லுங்கள். அந்த செயல்கள் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்து கொண்டு உண்மையாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை எது என்று அறிந்த பிறகு செயற்படுத்துங்கள். பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து பதில் கூறுங்கள். பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்கத் தொடங்குங்கள். ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும். அதில் நயவஞ்சகம் வேண்டாம். அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள். மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள். உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாதே. மனதார ஏற்று செய்யுங்கள். தேவையில்லாத இடங்களில் சிந்தனை செய்து தேவையை பெருக்கிக் கொள்ளாதிருங்கள். உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அமைதியாக அமர்ந்து அதனால் இது வந்தது என்று யோசியுங்கள். அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வருவதை கொண்டு வாழ பழகிக்கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள். உங்கள் கடமைகளில் உண்மை மிளிரட்டும். அதிலிருந்து தளர வேண்டாம். யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மனதில் இன்று அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும். எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள். சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள். அது முடிந்தால் உங்கள் மனதில் உள்ள மகிழ்ச்சியை கவனியுங்கள். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர்கள் என்ற முத்திரையை குத்த தவற விடாதீர்கள். இதுவே கர்மாவை வெல்லும். இன்றிலிருந்து தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். முத்தி உங்களை தேடி வரும். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்து ஆக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்திற்கு முன்பு நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போல உனது கர்ம வினைகளை எரிக்கப்படும். தேவையில்லாமல் வருந்திக் கொள்ளாது. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பற்றி கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். கண்ணில் உறக்கமில்லை. வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் செல்லமே. அப்பா என்று என்னை இன்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்து கொண்டேன். ஏன் கவலை உனக்கு? கலங்காதே. என்னை கைவிட்டாய் என்று.
இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது. ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அளவும் முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் பழகிக் கொள்ளுங்கள். நீ எதை வேண்டி நின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் பலிக்கும். உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், உன் கரங்களை நான் இறுகப் பிடித்த பின், உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? நான் இருக்கின்றேன் தங்கமே. நம்பிக்கையின் மறு உருவம் நீ. என்னை நம்பி வந்தோரை கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னை நீ நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்குவேன். அதுவும் ஒரு வகை வெற்றிதான் குழந்தையே. இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்கச் செய்வேன். கவலையோ குழப்பமோ கலங்காது. துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு. தாங்க இயலாத துன்பம் என்றால் தன்னம்பிக்கையோடு இரு. இயற்கையோடு இணைந்திரு. நிதானத்தோடு இரு. நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும். மனமும் தெளிவாகும். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு, சிலவற்றை மறந்துவிடு. தர்மம் வெல்லும். அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளாக மாறும். உண்மையான பிரார்த்தனை என்பது எல்லா தேவைகளையும் இறைவனிடம் கேட்பதும் மட்டுமல்ல, இருக்கும் மனத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதாகும். எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்கின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணருவீர்கள். வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே. தடையில்லாமல் முன்னேறுவாய் என்று முயற்சியை பலப்படுத்து. கடந்த காலங்களில் இதை உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம்.